அம்பானிஸ் அடானிஸ் இப்படி ஒரு 5-10 பேர் சேர்ந்து இந்த நாட்டை ஆள் விட்டுறலாமே, இதுக்காக நீங்க நடுவில் புரோக்கரா நின்று இருக்கீங்கன்னு தான் மக்களோட கேள்வியே. ஒரு லவ் ஜிஹாத் இஷ்யூ எடுப்பாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க, நாங்க ராம் கோயில் கட்டணுங்குவாங்க. ராம் பேர்ல லூட்டி அடிக்கிற ஆளுங்க பல 1000 கோடி அடிச்சுட்டாங்க. ஓப்பனா தெரியுது ஸ்கேம். இவங்க கரப்ஷனோட உச்ச கட்டத்துல இருக்காங்க, உச்சியில உட்கார்ந்து இருக்காங்க. மக்கள் பணத்தை எரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இந்தியா மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ரஃபேல் பேப்பர்ஸே காணோம்னால சொல்ல முடியாது, திருட்டு போச்சுன்னாங்க. ஞாபகம் இருக்குல்ல? பாண்டேஜி சொல்றாரு, அது என்ன வேக்சின் தான் சும்மாவா, அப்படி தேர்ச்சி முடியுமா? டே முட்டாள், 600 கோடி ஆல்ரெடி இன்வெஸ்ட் ஆயிடுச்சு அதுல. பெட்ரோல் அண்ட் டீசலின் விலை இது வந்து ஜிஎஸ்டியில் கொண்டுட்டு வராத காரணம் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. எங்க ஜட்ஜோட கார்ல பெட்ரோல் போட மாட்டாங்க, நீங்க வேற. ஜட்ஜ் அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு போக சொல்லுவாரு, நீ சைக்கிள் ஓட்டுக்குவாரு மினிஸ்டர் ஜட்ஜ் கிட்ட. வணக்கம். ரஃபால் டீல், மோடி, அனில் அம்பானி. பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் பல அரசியல்வாதிகள், இந்தியாவில் இருக்கும் பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இருக்கிறது? எப்படி மோடி அரசாங்கம், மோடி அவர்கள் நேரடியாக அனில் அம்பானிக்கு இந்த டீலில் லாபத்தை தேடி கொடுத்திருந்தார்? எப்படி மோடி மற்றும் அனில் அம்பானி 2 பேருமே இணைந்து இந்த ஊழலை செய்திருக்கிறார்கள்? எப்படி அனில் அம்பானிக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைத்தது என்ற பல கேள்விகளுக்கான விடயத்தை கொடுப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கும் நபர் பியூஷ் மனுஷ் அவர்கள். சார், ரஃபால் டீல் மறுபடியும் சர்ச்சைக்கு வந்துருச்சு. கடந்த ஒரு 2012 இருந்து இது நடந்துகிட்டே இருக்கு. 2016 ஒரு அலிகேஷன் வெளியில் வருது, இந்த மாதிரி இதில் பல விதமான குளறுபடி நடந்திருக்கு. அரசாங்கம் கொடுத்த பதிலை பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டுக்கு நடுவில் நடந்த ஒரு டீல், இதில் எந்த விதமான புரோக்கரும் இல்லை, இதில் எந்த விதமான இர்ரெகுலாரிட்டிஸே நடக்க வாய்ப்பே இல்லைன்னு மோடி அரசாங்கம் கொடுத்த அந்த பதில். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானியோடைய தொடர்பு இந்த விஷயத்தில் ரொம்பவே ஆழமாக இருக்குன்னு வெளியில் வந்துருச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ராகுல், நீங்க தப்பா விஷயத்த வந்து பரவக்கூடாதுங்க. கவர்மெண்ட் கரெக்டான விஷயம் தான் சொல்லியிருக்கு. கவர்மெண்ட் பிட்வீன் கவர்மெண்ட் டீல் தான் இது. அனில் அம்பானி எப்போ கவர்மெண்ட்ல இருந்து பிரிஞ்சிருக்காரு? கரெக்ட். நிறைய தரப்புல இருந்து வந்து அம்பானிய பிரசிடென்ட் ஆக்கிடுங்களேன். மோடி எதுக்கு மக்களுக்கும் அம்பானிக்கு நடுவுல வேணும்? கரெக்ட். அம்பானி அடானி நம்மள சொரண்டிட்டு இருக்காங்க, இந்த நாட்டை சொரண்டிட்டு இருக்காங்க. நடுவுல மோடி எதுக்கு தேவை இருக்கு? மக்கள் நிறைய இடத்துல கேட்டாங்க. ஸோ டைரக்டா அனில் அம்பானி அண்ட் முகேஷ் அம்பானியை பிரசிடென்ட் ஆக்கிடலாம். ரைட். அம்பானிஸ் அடானிஸ் இப்படி ஒரு 5-10 பேர் சேர்ந்து இந்த நாட்டை ஆள் விட்டுறலாமே, இதுக்காக நீங்க நடுவுல புரோக்கரா நின்று இருக்கீங்கன்னு தான் மக்களோட கேள்வியே. அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் டீல் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. கரெக்ட் தானே? மார்ச் 26 கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அம்பானி அண்ட் டசால்ட் டீல் பண்ணிடுச்சு. ஏப்ரல் 10 இவர் அனௌன்ஸ் பண்றாரு மோடி, இந்த மாதிரி பழைய 136 ஏர்கிராஃப்ட் போட்ட டீல் கேன்சல் பண்றோம், புது ஏர்கிராஃப்ட் எடுத்துட்டு வரோம், 36 ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்குறோம், 7.8 பில்லியன் யூரோஸ்ல ஏதோ அப்படி. he is very right in doing it. and Dassault Aviation வந்து நம்மள ஓவர் பிரைஸ் பண்ணனால அனில் அம்பானி மூலியமா கொஞ்சம் சில்லற காசு தனியா திரும்ப வந்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு பிரச்சனையா இருக்கு? அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு குரோனாலஜி புரிய வைக்க ரொம்பவே பிடிக்கிற ஒரு விஷயம். சிஏ போராட்டத்தின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் குரோனாலஜி படி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கிறோம்னு சொன்னார். அதே குரோனாலஜியை இப்போ மக்களுக்கும் எடுத்து காட்டிடலாம். 2012ஆம் ஆண்டு யூபி அரசாங்கம், அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் இந்த டீல் போடப்படுகிறது. மார்ச் 25ஆம் தேதி திடீர்னு டெசா ஏவியேஷன் தரப்பிலிருந்து ஒரு சிஇஓ ஆஃப் டெசா ஏவியேஷன் அவங்க வந்து HALக்கு போயிடுறாரு பெங்களூர். அங்கே சீஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் சேர்மன் ஆஃப் HAL இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே ஏதோ கருத்து வேறுபாடு வந்துருச்சு, அதனால இந்த டீலை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்னு ஒரு வார்த்தை வருது. மார்ச் 25, 2015ஆம் ஆண்டு. அதே மார்ச் 28, 2015ஆம் ஆண்டு அனில் அம்பானி 5 லட்சம் ரூபாய் முதலீட்டை போட்டு ரிலையன்ஸ் டிஃபென்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். 13ஆவது நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி இதே ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் எந்த விதமான
எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு கம்பெனிக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பை தூக்கி கொடுத்துட்றாங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு சில விஷயங்கள் நாங்கள் அலசி பார்த்துருந்தோம் சார். அதில் எப்படி அனில் அம்பானி மற்றும் முன்னாள் பிரெஞ்சு பிரசிடென்ட் ஹோலாண்ட் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்ததுன்னு. ஹோலாண்ட் மற்றும் அவருடைய பார்ட்னர் அனில் அம்பானி அந்த பார்ட்னருடைய கம்பெனியில் ஒரு 15% இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார் ஒரு பிரெஞ்சு படம் எடுக்கிறதுக்கு. அந்த பிரெஞ்சு படம் எடுத்ததற்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் 24 ஜனவரி 2016 நடக்குது. 26ஆம் தேதி பிரெஞ்சு கவர்மெண்ட் ஒரு MOU சைன் பண்ணிடுறாரு 36 ஏர்கிராஃப்ட்களுக்கு. 23 அக்டோபர் அன்று இதே அனில் அம்பானி மற்றும் டசா ஏவியேஷனுடைய ஒரு கம்பெனிக்கு இந்த இதை தூக்கி கொடுத்துட்றாங்க. 27 அக்டோபர் குரோனாலஜியை பாருங்கள் நீங்கள். 27 அக்டோபர் 2017 ரிலையன்ஸ் மற்றும் டெசா ஏவியேஷனுடைய ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆரம்பிக்குது இந்தியாவில். டெசா ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட். ஒன் செகண்ட் ராகுல், நீங்க ஹாலண்டோட வைஃப் மறந்துட்டீங்க இல்ல? ஓகே, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்களே அதை சொல்லிடலாம். ஹாலண்டோட வைஃப் is a partner in that company. Yes. So it was financed, the film was financed. He's the producer of the film. Correct. Holland is not the partner then. இல்ல, Holland is not the partner. Holland's wife is the partner. ஆமா, சரியா. So they get financed by Reliance. இந்த ஃபவுண்டேஷன் வச்சு And I'll tell you what, this same Reliance set top box ஒழுங்கா விற்க முடியல இவனால. கரெக்ட். ரிலையன்ஸ் டைரக்ட் டு ஹோம் இருக்குல்ல, செட் டாப் பாக்ஸ் இருக்குல்ல, அதை விற்க முடியல இவனுக்கு. சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். HAL போன்ற கம்பெனி, ஐ ரிமெம்பர் HAL பவன் ஹன்ஸ்னு ஒரு ஹெலிகாப்டர் தயாரிப்பாங்க. இன்றைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட் என்னென்னா பவன் ஹன்ஸ் ஹெலிகாப்டர். கமர்ஷியலுக்கும் போகுது அண்ட் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கும் போகுது. அது போன்ற இன்னொரு த்ரூவ்னு இன்னொரு ஏர்க்ராஃப்டோ இவங்களை HAL தான் தயாரிச்சுட்டு வர்றாங்க. மிராஸ் இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கான பேக் அண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இவ்வளோ அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ரிலையன்ஸுக்கு எப்படி இந்த கான்ட்ராக்ட் போச்சுன்னே அந்த கேள்விக்கான எந்த விதமான பதிலும் கிடைக்கல. அதை பற்றி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் எடுத்து நீங்கள் க்ளீன் சிட் வாங்கிட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு. இல்லை, நீங்கள் தப்பா திருப்பி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறீங்க ஒரு விஷயத்த. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸை வச்சு அங்கிருந்து பணத்தை புடுங்க முடியுமா பிரான்ஸ் கிட்ட இருந்து? முடியாது. மேட் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர், கிளீன் இந்தியா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையெல்லாம். நீங்க அம்பானி மூலியமா எவ்வளவு பணம் திரும்பி கொண்டு வந்திருக்கு நாட்டுக்கு மோடி, நீங்க அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. வருத்தமா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, அம்பானி ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, ரிலையன்ஸ் ஏர்போர்ட் டெவலப்பர் லிமிடெட் ஏதோ. ஆமா. அந்த கம்பெனி 5 லட்சம் 10 லட்சம் வருஷம் லாஸ் காட்டுற கம்பெனி. அதுல 268 கோடி பணத்தை டசால்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அந்த கம்பெனியில மட்டும். ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, ஒண்ணுக்காவாத கம்பெனி. இது மோதியோட ஒரு பெரிய பிரெயின் சைல்டு. இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க வாங்க பாருங்க சங்கீஸ், சும்மா சொல்றது இல்ல. நம்ம பணம் பிரான்ஸ் அமிச்சோம், 7 பில்லியன் யூரோஸ் கொடுத்துருக்கோம். அதுல இருந்து கொஞ்சம் திருப்பி வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப மோடி அக்கௌண்ட்ல இருந்தேன்னா, அம்பானி அக்கௌண்ட்ல இருந்தேன்னா அதுல என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு? ஆனா இருக்கு. சிக்கல் எங்க இருக்குன்னா ராகுல், they are playing with the defense of this country. Correct. You're சும்மா ஸ்லோகன் சொல்றதுக்கு மட்டும் நேஷனலிஸ்டிக் ஸ்லோகன்ஸ் அடிச்சிருது. பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஜவான், ஜெய் ஜவான். ஆர்மி, ஐ லவ் இந்தியன் ஆர்மி. எத்தனை சங்கி மங்கியோட போட்டோல அது பாத்தீங்கன்னா ஐ லவ் இந்தியன் ஆர்மின்னு போட்டிருக்கோம். ஏன்டா நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு எதிர்த்தையும் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம நாட்டு டிஃபென்ஸை குட்டிச்சோர் ஆக்கிட்டு இருக்கான். அதுக்கு எந்த ஒரு அவுட்ரேஜும் காணும்.
It's a very sad thing. You cannot play the fool around the defense of this country. திருப்பி சொல்றேன், அம்பானி is a incompetent அவன் அந்த ஆளு. Coming from the richest family of this country, going to zero. இன்னைக்கு எவ்வளோ இப்போ சைனீஸ் பேங்க்ஸ் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கானே இல்லையா அம்பானி? எஸ் அவர் மேல வழக்குகளை போட்டிருக்காங்க இல்லையா? பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்குல்ல. அப்போ இதே சைனாக்கு இவனோட கம்பெனி ரஃபாலோட ஸ்கெட்சை வித்துருவ மாட்டான்னு என்ன இது இருக்கு? Chinese government can blackmail him to do anything with our defense systems. Yes. Is it true or not? The kind of exposure that this fellow has got to the Chinese, he wants to escape from that. They will kill him if he does not repay the money. Why is Modi playing with a defaulter like this? How can he entrust national's defense to a Chinese defaulter? ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்த மீடியா பார்ட்டி என்கிற இந்த நிறுவனம் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட், இதை நம்பக்கூடாது. இன்னொரு என்ஜிஓ ஷெர்பா எக்கனாமிக் அஃபென்ஸ்களில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டான ரீசர்ச் பண்ணி வெளிவிடும் ஒரு என்ஜிஓ. இதை பற்றி பல பேருக்கு தெரியாது. ஒரு கூகுள் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இவங்க இந்த நிறுவனம் பண்ணியிருக்குன்னு. ஸோ இது போன்ற ரிப்போர்ட்களை பார்த்து அந்த நாட்டுடைய அரசாங்கம், அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் சூமோட்டோ எடுத்து ஒரு கிரிமினல் ஜுடிஷியரி இன்கொயரி நடக்கணும்னு அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் இவர்களுக்கு வந்து க்ளீன் சிட் கொடுத்துட்றாங்க சுப்ரீம் கோர்ட் வழியாக. ரஞ்சன் கோகோய் அவங்களுக்கு அதுக்கான பரிசும் கிடச்சிருச்சு. காரணம் என்ன காட்டுறாங்கன்னா, இது வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டெப், நேஷனல் செக்யூரிட்டிக்கான விஷயம். அதனால இதை பற்றி யாரும் பேசக்கூடாது. இந்த விஷயத்தை பற்றி ராகுல் இல்ல சீல்டு கவர் கொடுக்கப்படுது. இந்த வழக்கு நடக்கும்போது ஒரு சீல்டு கவர் கொடுக்கப்படுது ரஞ்சன் கோகோய்க்கு. அந்த சீல்டு கவர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் பப்ளிக் பண்ணாம இது அடிப்படையில நாங்க கேஸை வந்து இது பண்ணிக்கிறோம். Then it was found that the inputs given in the sealed cover were all lies and false and fabricated stuff. Now Ranjan Gogoi is not answering these questions. He is not commenting on it. Sir, another thing what he told was, we cannot ask Prime Minister Modi to the court for investigation. Neither we can ask Defense Minister to come for investigation. Neither we can ask Defense செக்டரில் வேலை பார்த்து வரும் பியூரோக்ராட்ஸையும் நம்ம வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ தென் ஹூ யூ கேன் ஆஸ்க்? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படியே நீங்கள் ஓரம் கட்டிட்டீங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் வேலை பார்த்து வரும் பியூரோக்ராட்ஸை ஓரம் கட்டிட்டீங்க. பிரைம் மினிஸ்டர்னே நீங்கள் பேச முடியாது. தென் ஹூஸ் ஆன்சரபிள்? அனில் அம்பானி, யூ வில் நாட் கால் ஹிம் டு த கோர்ட். So that was another chapter on the same verdict. சரி, இதுல இன்னொரு as this case was going on, அந்த குப்தா ஃபேமிலி வந்து பிடிக்கிறாங்க ஆகஸ்ட் வெஸ்ட்லேண்ட் கேஸ்ல. அந்த குப்தா ஃபேமிலியை பிடிச்சி விசாரிக்கும் போது ரஃபால் ஜெட், இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு ஆக்சுவலி இப்படிதான் ஆரம்பிச்சது. திருப்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் இப்போ 2019 they find gift entry, டசால்ட் ஏவியேஷனோட கிஃப்ட் என்ட்ரியில சில 2 இன்வாய்ஸஸ் இருக்கு. ஒரு இன்வாய்ஸ் என்ன கிளியரா சொல்லுன்னா, ரஃபாலோட மைக்ரோ மாடல், ஸ்மால் கார் சைஸ்ல மாடல், ரஃபால் மாடல் தயாரிக்கணும். ஒரு மாடல் 20 லட்சம் ரூபாய். ஒரு மாடல் வேலை செய்யாத மாடல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோக்காக இந்தியால இருக்கு ஒரு 3 மாடல் இந்தியால இருக்காங்க, அங்க வச்சிருக்காங்க. ஆமா. சோ இந்த குப்தாஸ விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி பல யூரோக்கு இது என்னடா பில்லு கேட்கும் போது தான் அது வெளியே வருது. வாட் வாஸ் ED doing about it? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிச்சிட்டு இருக்குது குப்தாஸ. வாட் were you doing about it? Why are you sitting on so much of information? No broker was involved in this deal. அதுதான் இதுக்கான அர்த்தம். புரோக்கரே இந்த டீல்ல வரல. ரைட். ஸோ நோ புரோக்கர். காங்கிரஸ் யாரை யூஸ் பண்ணி கரப்ஷன் பண்ணாங்களோ ஆர்ம்ஸ் டீல்ல, அதே ஆளுங்க வர்றப்ப. ஆமா. ஸோ லுக் அட் திஸ் மேன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். காங்கிரஸ் காலகட்டத்தில் அங்கே ஒரு செட் ஆஃப் நபரை வச்சு அங்கே ஒரு டிஃபென்ஸ் டீல் நடக்குது. பிஜேபி வந்த உடனே இங்கே ஒரு செட் ஆஃப் நபர்களை வச்சு இங்கே ஒரு டிஃபென்ஸ் டீல் நடக்குது. ஆனால் அந்த குப்தா ஃபேமிலி
So I think sooner or later the capital will be shifted from Delhi to Gujarat soon. Ahmedabad illa, Ahmedabadum illa. What is there is another, no. So that place, anga marirom. It won't be even Ahmedabad. Yes. மோடி சொன்னாரு 8 times bigger than Shanghai, 6 times bigger than Delhi. ஒரு புது சிட்டி கட்டுறேன்னாரு. Right. So that is what it is happening, sir. So இதே ரஃபால் டீலை பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கும்போது, see, we have been following this issue for a couple of years now. And ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் பேப்பர்ஸ்களை படிக்கும்போது, பிகாஸ் இந்தியாவில் இதற்கான ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. லெட் இட் பி அன் இன்வெஸ்டிகேஷன் ஹேப்பன், அதுக்கான தொடக்கம் கூட ஆரம்பிக்கலை. பட் பீப்புள் ஹூ ஆர் தேர் இன் ஃப்ரான்ஸ், அந்த நாட்டில் பயங்கரமான ரீசர்ச் இதுக்கான நடந்திருக்கு. ரீசர்ச் பேப்பர்ஸே பல விதமான பேப்பர்ஸ் வெளிவந்திருக்கு. இன்னும் வராத பேப்பர்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ்களை பார்த்து கூட நம் நாட்டு ஜுடிஷியரி சிஸ்டம், நம் நாட்டு அரசாங்கம் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, இது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்கான விஷயம், இது வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்கான ஒரு விஷயம்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இன்னும் பேசுனா நீங்கள் தேச துரோகின்னு சொல்லி வந்துடுறாங்க. அண்ட் ஒரு சில நபர்கள் வெளிலேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணால் கூட இவங்க வந்து நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க, இவங்க வந்து நாட்டுக்கு வந்து எந்த விதமான நலத்தையுமே தேடி கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற பல அலிகேஷன் வச்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி அலிகேஷன் வச்சு நம் நாட்டுடைய பொருளாதாரம், நம் நாட்டுடைய செக்யூரிட்டி தான் இன்றைக்கி ரிஸ்கில் இருக்கே ஒழிய இந்த மாதிரி எதுவுமே நாட்டுக்கு எங்கேயுமே நடக்கலை. இவ்வளோ விஷயங்கள் புரிஞ்ச பின் கூட மக்கள் எதற்காக ரோட்டில் இறங்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் எதற்காக இன்னும் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வெதர் இட் இஸ் நாட் இன் த ஃபேவர் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக், ஆர் மக்களுக்கு வந்து வேற ஒரு விஷயத்துல டைவர்ட் செஞ்சு மக்களை பல விதங்கள்ல. ராகுல் மக்கள் ரோட்ல தான் இருக்காங்க. ராகுல் மக்கள் ரோட்ல இருக்காங்க. The thing is that this government is not responding to the people on road. சிஏக்கு ரோட்ல இறங்குறாங்க, ஃபார்முலா பில்லுக்கு இறங்கி இருக்காங்க. ஃபார்முலா பில்ல பேசுறவங்க இதுவும் பேசுறாங்க, கரப்ஷனை சுத்தி காட்டுறாங்க, டூப்ளிசிட்டி ஆஃப் திஸ் கவர்மெண்ட் காட்டுறாங்க, உச்சக்கட்ட கரப்ஷன் எதிர்த்து காட்டுறாங்க. This government is unmoved. It is shameless. It knows only one thing: power and greed. பவர் எப்படி வாங்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க. புல்வாமாக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு. ஒரு லவ் ஜிஹாத் இஷ்யூ எடுப்பாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க, நாங்க ராம் கோயில் கட்டணுங்குவாங்க. ராம் பேர்ல லூட்டி அடிக்கிற ஆளுங்க. அதுலயும் பணம் வாங்குறாங்க. அதுதான் சொல்றேன், ராம் பேர்ல லூட்டி அடிச்சிருக்காங்க. 1000 கோடி அடிச்சுட்டாங்க. ஓப்பனா தெரியுது ஸ்கேம். அது அடிச்சு சொல்றான் நெஞ்சிய. சம்பத் ராய் அடிச்சு சொல்றாரு, அந்த பழைய பணம் எங்க போச்சு, இவ்வளவு கலெக்ஷன் பண்ணீங்களே, இப்ப புதுசா கலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கீங்களே, நீ முட்டாளா, நீ முட்டாளாங்கிறாரு. சார், இந்த மாதிரி கேள்வி எழுப்பும்போது தேச துரோகி என்கிற வார்த்தை மாறி இப்ப புது பேர் வந்துருச்சு, ராம் துரோகி. ராம் துரோகி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ராம் துரோகியா நீங்க மாறி இருப்பீங்க. ஸோ டோன்ட் டாக் அபவுட் ராம் மந்திர் அட் ஆல். ஸோ அப்படிதான் நம்ம இருக்கணும். வி ஆர் நாட். இவங்க கொடுக்குற சர்டிபிகேட் எல்லாம் ஒட்டாதுங்க. வி ஆர் த கண்ட்ரி ராகுல். ராகுல், வி ஆர் த கண்ட்ரி. வி த பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆர் த கண்ட்ரி. வி ஹேவ் எவ்ரி ரைட் டு கொஸ்டின். வி வில் கீப் கொஸ்டினிங். இவன் முட்டாள்தனமா 2 சர்டிபிகேட் கொடுக்கறதுனால எதுவும் ஆக போறது இல்லை. என்ன போலீஸ் கையில வச்சிருக்கான், கோர்ட் கையில வச்சிருக்கான், கொஞ்ச நாள் உள்ள தள்ளி விடுவான் நம்மள. சார், இந்த ரிசர்ச் பேப்பரை நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ரிசர்ச் பேப்பரில் உங்களுக்கு வந்த சந்தேகங்கள், இந்த ரிசர்ச் பேப்பர் மேலே ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இல்லைங்க, ரொம்ப கிளாரிட்டியா இருக்குங்க. they are very clear in their auditing. they are very clear in auditing that their companies operating from their soil do not indulge in corruption, do not indulge in tax evasion, do not indulge in favoritism. They are very clear in it. And this prosecution, the probe would have been ordered much earlier. See, France la kuda pathina, the president is involved. Yes. When this Dassault deal was done, the present president Emmanuel Macron, this bugger was the economic minister there, the finance minister there. Yes. The then defense minister is today's external affairs minister.
The president obviously is out of office. But even at high levels, அங்க கூட ஒரு இடத்துல 2019ல இந்த prosecutor who was in charge said we will not prosecute any further because it is against the interest of France. So இதுக்கு மேல கூட maybe the judge may be scuttled. இதுக்கு மேல maybe something happens out of it. But what is நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, things are at least getting documented perfectly. Correct. Those documentation cannot be erased. Correct. நீ இந்த ஒரு ஜட்ஜ் இண்டிபெண்டன்ட் ப்ரோப கூட நீ ஸ்கட்டில் பண்ணிட்டனா நாளைக்கு திருப்பி எந்திரிச்சு வரும். கரெக்ட். இந்தியா மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ரஃபேல் பேப்பர்ஸே காணோம்னால சொல்ல முடியாது, திருட்டு போச்சுன்னாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஸோ இதில் இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்கு சார். 169 மில்லியன் யூரோக்கான அந்த டீல் நடந்தது பிட்வீன் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் டெசோ ஏவியேஷன். 159 மில்லியன் யூரோ வந்து டெசோ ஏவியேஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ரிலையன்ஸ் வெறும் 10%, 10 மில்லியன் யூரோ தான், 10 மில்லியன் யூரோ, 6% இஸ் த ஸ்டேக். ஆனால் இவருக்கு 51% ஓனர்ஷிப்பும். யார் அதிகமாக அந்த பணத்தை கொடுத்தாங்களோ, டெக்னாலஜி கொடுத்தாங்களோ, எல்லா ரிசர்ச் டெவலப்மெண்ட்டும் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வெறும் 49%. இந்த கணக்கு எனக்கு புரியல சார். இந்த கணக்கு அதுதான் ஊழல் இல்ல? அந்த மீதி பணம் யார் கையில? மோடி அம்பானி பிரிச்சு பார்க்கவே முடியாது இல்ல இப்போ. கரெக்ட். மோடி அம்பானி ஷா பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது சார். இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இந்த அளவில் அவங்க பணம் அடிக்கிறாங்க இல்லையா, இந்த பணம் எல்லாமே எலெக்ஷனில் பம்பின் பண்ணப்படுதா? பிகாஸ் நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா மோடிக்கு இது இப்போ சில்லற பணம் ஆயிடுச்சு. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல யார் எவ்வளவு கொடுக்குறாங்க சொல்லவே தேவையில்லை. நீ மாட்டு பம்ப் பண்ணிட்டு ஒண்ணு. நம்பர் டூ ரொம்ப முக்கியமானது, பிஎம் கேர் ஃபண்ட்ல எங்க போச்சு பணம்? பிஎம் கேர் ஃபண்ட் நான் ஆடிட்டிங்கே இல்ல. அதை பத்தி பேசக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் அகைன்ஸ்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஆமா, பிஎம் கேர் ஆடிட்டிங், பிஎம் கேருக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஆனா வாங்க மட்டும் அனைத்து பேங்க் சைட்ல இருந்து நீங்க இன்டர்நெட் பேங்கிங் போனீங்க வச்சுக்கோங்க, டொனேட் டு பிஎம் கேர் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் வரும். எவ்ரி பேங்க் ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட வச்சிருக்கு. சோ எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் they are rich with money now. பிஜேபி மாதிரி பணம் யார்கிட்டயும் இல்ல. நீ எலெக்ஷன் ஜெயிக்கிறியா தோக்குறியா அது இவங்க கேள்வி இல்ல, ஓ எம்எல்ஏ நாங்க வாங்கிடுவோம். தமிழ்நாட்டில் வெறும் 20 சீட்டுக்கு 260 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அது சில்றங்க. திரும்பியும் வெஸ்ட் பெங்காலில் 60 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனில் 2 lakh crores, 60,000 crore இன் வெஸ்ட் பெங்கால். வரக்கூடிய யூபி எலெக்ஷன்ல 2 lakh crore. இவங்க கரப்ஷனோட உச்ச கட்டத்துல இருக்காங்க, உச்சில உட்கார்ந்து இருக்காங்க. மக்கள் பணத்தை எரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம டாக்ஸ் பணம் இப்படி போய் விடுவதேன்ட்டு நம்ம வேதனைப்பட வேண்டியதா, நம்ம மேல சிரிக்க வேண்டியதா, நம்ம அனுபவம். தேங்க்யூ மோடிஜி சார். தேங்க்யூ மோடிஜி. நம்ம பேசிட்டு இருக்கோம் ராகுல். மேபி these are very serious issue. The country has gone to dogs because of these fellows. The country has gone to dogs because of these fellows. இது புரிஞ்சுக்காம இந்த பாரத் மாதா கி ஜெய்ன்ட்டு மீசை கட்டிட்டு சங்கீத் தலையங்களா சுத்திட்டு இருக்குங்க. Another beauty of this government is 21st of June ஒரு ரொம்ப பெரிய ஒரு சாதனையை படைச்ச மாதிரி மோடி அரசாங்கம் எடுத்து காட்டுச்சு. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து தேங்க்யூ மோடிஜி ஃபார் கிவிங் ஃப்ரீ வேக்சினேஷன்ங்கிற ஒரு பேனரை பார்த்தோம். 21st June தாண்டி ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இடங்கள்ல வேக்சினே இல்லை. இல்ல நீ கவுண்ட் என்ன எனக்கு அது பாருங்களேன்.
இன்னைக்கு கவுண்ட் அப்படியே உங்களுடைய மேனுஃபேக்சரிங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல, உங்களுடைய ப்ரொடக்ஷனே அதிகமாகலை, இம்போர்ட் இன்னும் ஆரம்பிக்கலை. செங்கல்பட்டு வேக்சின் சென்டருக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரைட். ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆளுங்க ஷேம்லெஸ்ஸா பேசிட்டு இருக்காங்க. ரைட். பாண்டேஜி சொல்றாரு, அது என்ன வேக்சின் சும்மாவா, அப்படி தேர்ச்சி முடியுமா? டே முட்டாள், 600 கோடி ஆல்ரெடி இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. அதுல ஒரு வேக்சின் ஃபெசிலிட்டி கட்டி முடிச்சாச்சு. அந்த வேக்சின் ஃபெசிலிட்டியில வேக்சின் தயாரிக்க முடியாதா? பிகாஸ் இந்தியன் கவர்மெண்ட் நாங்கள் வேலை பார்க்கக்கூடாது, அரசாங்கம் எந்த விதமான மேனுஃபேக்சரிங்கும் பண்ணக்கூடாது, கம்பெனி நடத்தக்கூடாது. அரசாங்கம் ஒரு சூப்பர்வைசிங் பாடியாக மட்டும்தான் இருக்கணும். இது மோடி அவர்களே சொல்லிட்டார். எவ்ரிதிங் ஷுட் பி ப்ரைவேட்டைஸ்ட், கவர்மெண்ட் ஷுட் நாட் மேனுஃபேக்சர் எனிதிங். அதை கடைபிடிக்கிறாங்க அவங்க. ஸோ ப்ரைவேட் கையில் எல்லாத்தையும் கொடுத்து அந்த HLL செங்கல்பட்டுல இருக்க ஃபேக்டரி வித்துட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன ஆகும், தமிழ்நாட்டுல இருந்து மெடிசன் வெளியே வந்திருக்கு பேசுவோம்ல. இல்ல இன்னைக்கு இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்க்கு 1000 கோடி 2000 கோடி போடுற பல கம்பெனிஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. இன்ஃபேக்ட் இந்த பாரத் கோ வேக்சின் இருக்குல்ல, அந்த ஓனரே கோயம்புத்தூர்காரன் தானே. அந்தாலே கோயம்புத்தூர்காரன் தானே. சோ பாஸ், இட்ஸ் எவ்வளவு இந்த நாடை கெடுக்க முடியுமோ, எவ்வளவு இந்த நாடை இந்த பனியாங்களுக்காக பயன்படுத்த முடியுமோ, ஒரு பனியா கும்பலுக்காக பயன்படுத்த முடியுமோ, அவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. இதுல வேற ராகுல் will finish this discussion just by saying this, that the people who promise that corruption will be defeated, corruption will be eliminated, have become the super gods of corruption. சார், இது லாஸ்ட்ல இருந்து முடிச்சிடலாம். பெட்ரோல் அண்ட் டீசலின் விலை இது ஜிஎஸ்டியில் கொண்டுட்டு வராத காரணம் எல்லாருக்குமே தெரியும். இவங்க எடுத்துகிட்டே வர மாட்டாங்க. பட் பெட்ரோல் டீசலுடைய விலையை வச்சு இந்த அரசாங்கம் என்னெல்லாம் தான் சாதிக்க இருக்கிறார்கள். இந்த 110 ரூபா ஆல்ரெடி கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். நம்ம 110 ரூபாய்க்கு மேலே போயாச்சு. ஸோ வை சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் கம்மிங் ஃபார்வர்ட் டு அட்லீஸ்ட் சே பாஸ் புட் அ ஃபுல் ஸ்டாப் ஆன் திஸ்? ஏங்க சுப்ரீம் கோர்ட், நீங்க திருப்பி சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஏங்க நீங்க வேற யோகிட்டே வைக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட்? இல்ல சார், we have small light there only. ஜுடிஷியரியில நமக்கு ஏங்க ஜட்ஜோட கார்ல பெட்ரோல் போட மாட்டாங்க. நீங்க வேற ஜட்ஜ் அப்புறம் சைக்கிள் எடுத்து போக சொல்லுவாரு. நீ சைக்கிள் ஓட்டுக்குவாரு மினிஸ்டர் ஜட்ஜ் கிட்ட. வைத்து உட்காந்துருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையிலனால இன்னைக்கு இந்தியாவோட காம்படிட்டிவ்னஸ் இருக்குல்ல வேர்ல்டு மார்க்கெட்ல, it is going to completely erode away. Right. Your competitiveness is going to completely erode away if you still keep doing this nonsense of high diesel and petrol prices. Correct. More than unfortunate, but even that is a form of corruption, Ilya. True. We are paying almost 200% of taxes. Sir, உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் it was a nice conversation what we had today, and மீண்டும் உங்களை சந்திப்போம் சார். Thank you so much.